33 எபிசோடா பார்க்காத ஒரு மாதையன் வந்து, சடனா இந்த வாரம் வந்து தியோவ பார்க்கிறதா இருக்கட்டும், ஃப்ளர்ட் பண்றதா இருக்கட்டும், இவ்ளோ ஒரு வேரியேஷன வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. இது எனக்கு வந்து ரொம்பவே சடன் சேஞ்சா தான் இருந்தது. சரி ஓகே, அத வந்து கிராஜுவலா கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னைக்கு வந்த எபிசோட்ல தியோட்ட அவரு ஃப்ளர்ட் பண்றாரு. அண்ட் கடைசி எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, தியோவ கிஸ்ஸே பண்ணிடுறாரு. இவ்ளோ ஸ்பீடா வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இவ்ளோ அவசரமா வந்து சேர்த்து வச்சதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே, வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி வந்து பயங்கரமா ரிஷியோட சேர்ந்து ட்ரிங்க் எடுத்துட்டு, அந்த போதையில வந்து தங்கம்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கர கோவமாலாம் திட்டிட்டு போயிருவார் இல்லையா? மணி பார்த்தீங்கன்னா, அந்த போதையெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஸ்லைட்டா ஞாபகம் வருது. ஐய்யோ! நம்ம தங்கம்ட்ட போயிட்டு எதையோ சொல்லிட்டோமோ! ஆனா எல்லாத்தையும் சொல்ட்டாரு அப்படிங்கிறத அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்றது. போச்சு, அவ இனிமே என் மூஞ்சிலே முழிக்க மாட்டா அப்படின்னு அவர் சொன்னது. அண்ட் அடுத்து தங்கம் சைடும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து அத காட்டியிருப்பாங்க. அவங்களோட அந்த கான்ஃப்ளிக்ட், அதாவது நம்ம ஃப்ரெண்டா பார்க்குறோமா, இல்ல லவ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த அளவுக்கு அவங்க கேமை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு அந்த கனவு வரது அண்ட் தியோ கிட்ட போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை லவ் பண்றது வந்து இவ்வளோ ஹாப்பியா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டது. அண்ட் அந்த கனவுக்கு வந்து இங்க ரியல்ல அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே படுத்திருந்தது. நிறைய விஷயங்களை வந்து அவங்க அவங்களுக்கே தெரியாம ரியலைஸ் பண்றது வந்து காட்டினது சூப்பரா இருக்கும். அண்ட் அவங்க வந்து மணிக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு வாய்ஸ் நோட்டை டைப் பண்ணி டெலீட் பண்றது, அண்ட் நேரா போய் பேசலான்னு போய் நின்னுட்டு அவங்க பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களால முடியாது. அந்த இடத்துலயுமே அந்த கன்ஃபியூஷன், ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு போவாங்க. பட் அவங்க மைண்ட்ல வந்து அந்த கனவு ஞாபகம் வருது. இதெல்லாமே வந்து ரொம்ப அழகா, ரொம்ப பொறுமையா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. பட் மணி சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரிஷியோட பிரச்சனை நடுவுல உள்ள வந்துருச்சு இல்லையா? ஸோ அவருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருச்சு. இப்ப தங்கம் வந்து அவருக்கு வந்து ஹாய் சொன்னத கூட அவர் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டாரு ஒரு இடத்துல. அவர பொறுத்த அளவுக்கு வந்து தங்கம் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம அப்படி என்ன தப்பா சொல்லிட்டோம்? என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா? லவ்வே பண்ணல அப்படின்னாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு மரியாதை இருக்கணும். நம்மளையும் இப்படி ட்ரீட் பண்றாங்க. மணி வந்து வேற ஆங்கிள் தான் வந்து இத பார்த்துட்டு இருக்கிறாரு. ஈவன் தங்கம் போயிட்டு மணி கிட்ட அந்த ஒரு சீன்ல அவங்க பேச ட்ரை பண்றப்போ வந்து அவங்க அந்த இடத்துல தடுமாறிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தங்கமோட எக்ஸ்பிரஷனும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கிறாங்கன்றது கிளியரா தெரியுது. ஆனா, மணி அதையுமே வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிற மாரி காட்டுனது தான் எனக்கு கொஞ்சம் இடிச்சுது. ஸோ இவங்கள்த பார்த்தீங்கன்னா வந்து தங்கம் ஒரு பாயிண்ட்ல நான் லவ் பண்றேன் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு தைரியமா போறதுக்குள்ளார மணி வந்து தங்கமே வேணாம்ப்பா, இது என்னது இப்படி அப்படிங்கிற மாரி அவர் வெறுத்துருவாரோ, இல்ல அவரே ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் தியோ காம்போங்க. இது எப்பவுமே வந்து சூப்பர் ஹிட் காம்போவா தான் இருக்குது. ஸோ தியோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிராக்டிஸ் டைம்ல நம்ம ரங்கன் வந்து சொல்லுவார் இல்லையா, நீங்க வந்து கமாண்டிங்கா இருக்கணும் ஒரு கேப்டனா, நீங்க சொல்றத வந்து டீம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்செட்டா இருக்கிறது. அண்ட் அவங்க மேல டெரஸ்க்கு போறப்போ பார்த்தீங்கன்னா, மாதேன் வந்து ஹாய் சொன்னது கூட தெரியாம அந்த அளவுக்கு அப்செட் அவர் போறது. அந்த இடத்துல நம்ம மணி உள்ள பூந்து இந்த உலகத்துக்கு வாங்க, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் சூப்பர் ஃபன்னா இருக்கும். அண்ட் திரும்பவும் வந்து மாதேனை கூட்டிட்டு வந்து தியோ கிட்ட அவர் பேச வச்சது. ஸோ இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுல அவர் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆனாரு அப்படின்னு ஒரு பக்கம். அண்ட் நம்ம மாதேனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தியோக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு. அதாவது நான் வந்து சுத்தமா போல்டே கிடையாது, அந்த ஆட்டிடியூடே என்கிட்ட இல்ல அப்படின்லாம் பேசுறப்போ, இல்ல ருக்மணி மேம்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு வாட்டியும் தைரியமா பேசுறது நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அவரும் சில விஷயங்கள் வந்து சொன்னது. நான் அவருக்கு வந்து எப்போ வந்து தியோவை பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லுவார் தெரியுமா. மாதையனோட சைட்ல இப்படி ஒரு ஃபீல் இருக்கிறதே வந்து இது வரைக்கும் காட்டாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சடனா இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றது அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும், நீ என்ன வந்து சூப்பர் கேப்டன் சொன்ன தெரியுமா, அன்னையில இருந்தே பிடிக்கும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமா அவர் சொல்றதெல்லாம் வந்து எங்கேயோ ஏதோ ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீலிங். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரிஷியோட மேட்ரு. ஸோ ரிஷியோட அப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே சொல்லியிருப்பாரு, உனக்கு வந்து நான் 2 சான்ஸ் கொடுத்துட்டேன், அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து டிசியை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றது. நான் அதுக்கு வந்து ரிஷி எந்த அளவுக்கு ஃபீல் பண்றாரு அப்படின்றத அவங்க காட்டிடுவாங்க தெரியுமா. அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு செஷன் நடக்குதுல, அவர் எந்திரிச்சு இந்த மாதிரி என்னோட ஃபியர், பிக்கெஸ்ட் ஃபியரே வந்து என் ட்ரீம் என்னால் அச்சீவ் பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிறது தான், நான் அட்லீஸ்ட் எனக்காவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ஃபீல் பண்ணது. அண்ட் அவரை விட ஜாஸ்தியாக அவர் ஃபீல் பண்றதை பார்த்து நம்ம மணி ஃபீல் பண்றது, அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்பவே சூப்பராக வந்து காட்டியிருக்கிறாங்க. அதாவது மணியோட கேரக்டர் தாங்க, அவர் தியோவோட ஃப்ரெண்டா இருக்கப்பவும் சரி, ரிஷியோட ஃப்ரெண்டா இருக்கப்பவும் சரி, இல்ல தங்கம்மா லவ் பண்றப்பவும் சரி, அவர் வந்து அந்த ஒரு பாண்ட் ஒருத்தரோட ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை பத்தியே யோசிக்காம எந்த அளவுக்கு வேணா இறங்கி அவர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ அழகா வந்து எழுதியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிஷியை கன்வின்ஸ் பண்ணுவாரு, ரிஷி ஒத்துக்கல அப்படின்னதுக்கு அப்புறம் ருக்மணி மேம்கிட்ட போய் பேசுவாரு, அவங்களும் ஒத்துக்கல அப்படிங்கிறப்போ நேரா அவங்க அப்பாட்டியே போயிட்டு அவர் பேசி கன்வின்ஸ் பண்ணி கெஞ்சி எங்களுக்காக ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிஷியை மறுபடியுமே வந்து அந்த அகாடமிக்கு வர வச்சது, அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். அண்ட் ரிஷியும் பாத்தீங்கன்னா மணியோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அளவுக்கு வேல்யூ பண்றாரு. ஏன்னா அவரே சொல்லியிருப்பாரு, இது வரைக்குமே யாருமே வந்து எனக்காக இந்த மாதிரிலாம் நின்று பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியா கூட மணிகிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் வந்து மணின்னு கூப்பிடுவாரு. அவர் வேலையை முடிச்சோன்னு அவர் பாட்டுக்கு நேரா ஏதாவது சாப்பிட இருக்கான்ற மாதிரி வீட்டுக்கு போயிருவார் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு செல்ஃப்லெஸ்ஸா அவர் பண்ற அந்த விஷயத்துக்கு எதையும் ரிட்டர்ன்ல எக்ஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம ரங்கனோட ட்ரைனிங். ஸோ அவரோட ட்ரைனிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து பொறுமையா நமக்கு காட்டியிருப்பாங்க. எப்படி அவர் வந்து இந்த புதுசா மீட்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாரையும் வந்து
வந்து செல்ஃப் அசஸ் பண்ண சொல்லிட்டு இவரோட அசஸ்மெண்ட்டோட கம்பேர் பண்றது. அப்புறம் டீம்ல வந்து நான் பொசிஷன் மாத்துறேன்னு சொல்றது. அத விட பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீமுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்டே இல்ல அப்படின்னு சொல்றப்போ, அவங்களுக்குள்ள வந்து நெறைய பிரச்சனை வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வெளிய கொண்டு வந்து பிரச்சனை அப்படின்றது வந்து வெளிய வந்து தான் ஆகணும். இல்லன்னா அத சப்ரஸ் பண்ணி வச்சுட்டா தேவையில்லாத டைம்ல வந்து அது வெளிய பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ எமோஷன்ஸ எங்க காட்டணும், எங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது டீமுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சண்ட போட வச்சு அத வந்து சார்ட் பண்ண ட்ரை பண்ண வைக்கிறதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான மேட்டரா இருந்தது. நம்ம மென்ஸ் டீமோட கோச் இன்னமுமே வந்து தேவையில்லாத ஒரு மாரி டயலாக் அடிச்சிட்டே தான் இருப்பாரு. அதாவது 10 வருஷமா செலக்ட் ஆகாத டீம் இப்போ செலக்ட் ஆக போகுது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாரி அவர் பேசுறது. அதுக்கு இவர் ரிட்டர்ன்ல வந்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷனுமே வந்து கரெக்ட்டா கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அவர் தங்கம்க்கு ஒரு அட்வைஸ் குடுப்பாரு தெரியுமா? அதாவது நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நோட் பண்ணியிருக்கேன். நீ உன் மூடுக்கு ஏத்த மாரி நீ விளையாடுற. இப்படி வந்து கன்சிஸ்டன்சி இல்லாம இருந்தா அது ரொம்ப கஷ்டம். கேம்லயும் சரி, லைஃப்லயும் சரி கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். கிரவுண்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே உன் பிரச்சனை எல்லாத்தையும் வெளிய வச்சுட்டு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அட்வைஸ் வந்து குடுத்தது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்ஃபாக்ட் அது தங்கம்க்கு ரொம்பவே ஆப்ட்டா வந்து மேட்ச் ஆயிருக்கும். ஏன்னா இந்த 33 எபிசோட்லயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம்க்கு வராத பிரச்சனையே கிடையாது. ஒரு ஒரு வாரமும் வித்தியாசமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் அவங்க வந்து அப்செட் ஆகுறது, உட்கார்ந்து அழுவுறது, அத கூட வந்து கேம்ல காட்டுற மாரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த தூரமா விளையாடிட்டு இருக்க பொண்ண பார்த்து, "என்ன இவ்ளோ சூப்பரா அந்த பொண்ணு விளையாடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அத வீடியோ எடுத்து துளசிக்கு அனுப்புனது. அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். ஒருத்தவங்க வந்து மேரிடு. ஆனா நான் வந்து பிராக்டிஸ் கொஞ்சம் லேட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ண திரும்ப உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கோச்சா அவர் வந்து அப்படியே சும்மா எல்லா சைடும் எல்லாத்தையும் யோசிச்சு செம ஸ்ட்ரீம் லைன்டா வந்து கொண்டு போற மாரி காட்டுனது சூப்பரா இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன இந்த 4 எபிசோட் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.